வாங்க ஒரு பெரிய மர்மத்துக்குள்ள போகலாம். மெலுஹா, அதாவது சிந்துவெளி நாகரிகம், அப்புறம் தென்னிந்தியாவின் பழம்பெரும் துறைமுகம் முஷிரி. இந்த ரெண்டு இடத்தையும் இணைக்கிற 1000 வருஷம் மர்மம் முடிச்சதான் நாம இன்னைக்கு அவிழ்க்க போறோம். இது சும்மா ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி இருக்கும் பாருங்க. வரலாத்திலே ரொம்ப பெரிய மர்மம் எதுன்னு கேட்டா அது சிந்துவெளி நாகரிகம் எப்படி காணாம போச்சுங்கிறது தான். அவ்ளோ பெரிய ஜனங்க, அவங்களோட ஊரு, அவங்க எழுதுனது, இதெல்லாம் என்னதான் ஆச்சு? உண்மையிலேயே அவங்க அழிஞ்சு போயிட்டாங்களா இல்ல கதை வேறயா? வாங்க பாப்போம். சரி, வாங்க நம்மளோட டிடெக்டிவ் வேலைய ஆரம்பிக்கலாம். முதல் சாப்டர், சிந்துவெளி நாகரிகம் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அந்த மர்மமான காலத்துல இருந்து ஆரம்பிப்போம். சிந்துவெளி நாகரிகம்னா சும்மா இல்ல, எகிப்து மெசபடோமியாவுக்கு ஈக்குவலான ஒரு சூப்பர் பவர். ஆனா திடீர்னு பார்த்தா அவங்க நகரங்கள் எல்லாம் காலியாயிடுச்சு. அவங்க எழுத்து முறையே காணோம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு இந்திய வரலாற்றுல ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. அந்த இருண்ட காலத்துல என்ன நடந்ததுங்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய புதிர். இப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்க போகுது. எல்லா மனுஷங்க பண்ண வேலைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கும்போது இயற்கை ஒரு பெரிய கேம் ஆடிருக்கு. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். இந்த நாகரிகத்தோட சரிவு ஒரே நாள்ல நடக்கல. கிமு 1900 நடந்த ஒரு குறிப்பிட்ட புவியியல் சம்பவம் தான் இந்த மொத்த சரிவுக்குமே ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. அது மெதுவா ஆனா யாராலையும் தடுக்க முடியாத ஒரு மாற்றமா வந்திருக்கு. இதுக்கு காரணம் நதி திசை மாற்றம்னு சொல்ற ஒரு பெரிய புவியியல் நிகழ்வு. அதாவது அந்த மக்களுக்கு ஜீவனா இருந்த ஆறுகள் திடீர்னு தன்னோட பாதைய மாத்திக்குச்சு. சட்லஜ் சிந்துவோடையும் யமுனை கங்கையோடையும் சேர்ந்தப்போ செழிப்பா இருந்த ஒரு நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா வறண்டு போச்சு. தண்ணி இல்லாததால வரலாற்றிலேயே மிகப்பெரிய மக்கள் இடப்பெயர்ச்சி ஒண்ணு அங்கதான் ஆரம்பிச்சது. சரி, கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இயற்கை கொடுத்த பிரஷர் ஜனங்களுக்குள்ள சண்டைய மூட்டிவிட்டு அவங்க கலாச்சாரத்தையே இழக்க வச்சிடுச்சு. இங்க பாருங்க, இது வெறும் 2 கத்தி சண்டை இல்ல. இது 2 வேற வேற உலகங்களுக்கு நடுவுல நடந்த மோதல். ஒரு பக்கம் விவசாயம் பண்ணி அமைதியா வாழ்ந்த சிந்துவெளி மக்களோட கருவிகள், இன்னொரு பக்கம் தேர் போருக்காகவே செஞ்ச நாடோடி கூட்டத்தோட பயங்கரமான ஆயுதங்கள். இந்த டெக்னாலஜி வித்தியாசமே சொல்லுது அடுத்து நடந்த மோதல் எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கும்னு. இது ஏதோ சும்மா நடந்த மாற்றம் இல்ல. இந்த அறிவியல் வார்த்தைகள் சொல்றது என்னன்னா, அந்த காலம் பயங்கரமான வன்முறை நிறைஞ்சதா இருந்திருக்கு. அவங்களோட மண்டையோடுகள்ல இருந்த காயங்களை பார்க்கும்போது தெரியுது, வளங்கள் குறைஞ்சதால அமைதியா வாழ்ந்த மக்கள் மேல எவ்ளோ கொடூரமான தாக்குதல்கள் நடந்திருக்கும்னு. அப்போ அந்த சிந்துவெளி எழுத்துகளுக்கு என்னதான் ஆச்சு? இதுக்கு எகிப்த வரலாற்றுல ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. எகிப்துல ரோமானியர்கள் கோவில்களை மூடுனப்போ அந்த கோயில் பூசாரிங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த ஹைரோகிளிப்ஸ் எழுத்து முறை மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஆனா மக்கள் பேசின மொழி அப்படியேதான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. போரினால சிந்துவெளி நிர்வாகத்தினர் சிதறி போனதும் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த சிக்கலான எழுத்து முறையும் அழிஞ்சு போச்சு. ஆனா மொழி அழியல. இப்போ நம்ம கேஸ்ல ஒரு முக்கியமான சாட்சி வரப்போகுது. இது சயின்ஸ் கொடுக்கற யாராலையும் மறுக்க முடியாத ஒரு ஆதாரம். கடந்த காலத்தையும் இன்னைக்கும் இதுதான் இணைக்க போகுது. 2019 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புகழ்பெற்ற சயின்ஸ் ஜேர்னல்ல வந்த ஒரு ஜெனடிக் ஸ்டடி நாம படிச்ச வரலாத்தையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. இதோ அறிவியல் சொன்ன தீர்ப்பு. மரபணு ஆய்வுகளின்படி சிந்துவெளி மக்கள் மொத்தமா அழிஞ்சு போகல. அவங்க தெற்கு பக்கம் வந்து இங்க இருந்த மக்களோட கலந்துட்டாங்க. அவங்களோட தாய் வழி ஜீன், அதாவது mtDNA, இன்னிக்கும் தென்னிந்திய மக்களோட உடம்புல ஒரு அருந்து போகாத நூலா தொடர்ந்துட்டு இருக்கு. சரி, அங்கிருந்து தெற்கால வந்த மக்கள் அப்புறம் என்ன பண்ணாங்க? எப்படி சர்வைவ் பண்ணி திரும்பவும் ஒரு பெரிய சக்தியா உருவானாங்க? வாங்க அந்த தடயங்களை தேடி போலாம். இது ரொம்ப ஆச்சரியமான ஆனா ரொம்ப உறுதியான ஒரு ஆதாரம். வரலாறு இரண்ட காலம்னு சொல்ற அதே டைம்ல தென்னிந்தியாவிலேந்து போன தேக்கு மரம் மெசபடோமியா அரண்மனைகள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சிந்துவெளி நாகரிகம் சரிஞ்ச பிறகும் தென்னிந்திய வியாபாரிங்க தங்களோட கடல்வழி வியாபாரத்தை ரொம்ப வலுவா வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா க்ளூவையும் ஒன்னு சேர்த்து இந்த மர்மத்தோட முடிச்சு அவிழ்க்க போறோம். ஒரு பழைய மொழி எப்படி ஒரு புதிய எழுத்து வடிவத்தை கத்துக்கிட்டு மறுபடியும் பொறந்துச்சுன்னு பார்க்கலாம். கீழடியில கிடைச்ச இந்த ஒரு டேட் இந்தியாவோட எழுத்து வரலாத்தை மாத்தி எழுதுது. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சிந்துவெளி எழுத்துக்கள்ல 400க்கும் மேல சிம்பிள்ஸ் இருந்துச்சு. ஆனா தமிழ் பிராமி ரொம்ப சிம்பிளான சத்தத்தை வச்சு எழுதுற எழுத்து. பிசினஸ் பண்றவங்களுக்கு கான்ட்ராக்ட் எழுத இது ஒரு சூப்பரான டெக்னாலஜிக்கல் அப்கிரேடா இருந்துச்சு. அதனால தான் இதை சீக்கிரமா ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் அந்த பெரிய புதிருக்கான விட.
சிந்துவெளியிலிருந்து வந்த பழமையான திராவிட மொழி வியாபாரத்துக்காக பாரசீக வணிகர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு புது சிம்பிளான எழுத்து முறைய வச்சு முதல் முறையா எழுதப்பட்டுச்சு. பழைய மொழி, புது டெக்னாலஜி ரெண்டும் சேர்ந்த ஒரு மேஜிக் மொமெண்ட் அது. அப்போ இந்த முழு கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னா, பேரரசர் அசோகர் தான் எழுத்து முறைய கண்டுபிடிச்சாருன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை அல்ல. அவர் ஒரு இன்வென்டர் இல்ல, ஒரு பிரில்லியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏற்கனவே தென்னிந்திய வியாபாரிங்க உருவாக்குன ஒரு சிஸ்டத்தை தன்னோட பேரரசு முழுக்க ஒரே மாதிரியா இருக்கணும்னு தரப்படுத்தி பரவலாக்கினார். சோ இந்த ஒரு கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா? நாம இருண்ட காலம்னு சொல்ற பல வரலாற்று பக்கங்கள் உண்மையில நாம இன்னும் சரியா படிக்க கத்துக்காத பாடங்களா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?